வணக்கம். பிக் பாஸ் சீசன் 8 உடைய ஃபர்ஸ்ட் டே ரிவ்யூ தான் இன்னைக்கு வந்து நம்ம பார்க்க போறோம். ஸோ சேனலே வந்து புதுசு தான். ஸோ சேனலுக்கு நீங்க வந்து புதுசா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சரி வாங்க இப்போ ஃபர்ஸ்ட் டே என்னெல்லாம் வந்து நடந்துச்சு அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்கலாம். நம்ம எல்லாருக்குமே வந்து தெரியும் இந்த சீசனை நம்மளுடைய விஜய் சேதுபதி சார் தான் வந்து ஹோஸ்ட் பண்ண போறாருன்னு. அதுக்கு அதே மாதிரி அவருமே வந்து ஒரு கிராண்டா வந்து ஒரு என்ட்ரி கொடுத்தாரு. அவர் என்ட்ரி கொடுக்கறதுக்கு முன்னாடி பிக் பாஸ் ஆந்தம் அப்படின்னு சொல்லிட்டு பெர்ஃபார்மன்ஸ்லாம் வந்து பண்ணிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் விஜய் சேதுபதி சார் என்ட்ரி கொடுத்தாரு. ரொம்பவே சாக்லேட் பாய் மாதிரி தான் வந்து இருந்தாரு. விஜய் சேதுபதியோட ஸ்பீச் எல்லாமே ரொம்பவே வந்து லைக் ஆடியன்ஸ் கூட வந்து கனெக்ட் ஆகுற மாதிரியும் கண்டஸ்டன்ஸ் கூட வந்து கனெக்ட் ஆகுற மாதிரியும் தான் வந்து இருக்கும். ரொம்பவே வந்து பொலைட்டா ரொம்ப தன்னடக்கமா பேசுற மாதிரி எனக்கு வந்து தோணுச்சு. ஸோ இப்போ வந்து ஃபர்ஸ்ட் ஆளா வந்து யார் வந்ததுன்னா ஃபேட் மேன் ரவீந்தர் தான். இந்த ஆள் வந்து பாத்தீங்கன்னா வந்து போன மொத்த சீசன் மொத்தம் அதுல இருக்கிற கண்டஸ்டன்ஸ் ஆகட்டும் எல்லாரையும் விமர்சனம் வந்து பண்ணிட்டு இருந்தாரு. இப்போ வந்து பாத்தீங்கன்னா இவரையுமே வந்து பிக் பாஸ் உள்ள வந்து கொண்டு வந்துட்டாங்க. ஃபர்ஸ்ட் ஆளே நல்லா வந்து வெயிட்டா தான்ப்பா வந்து இறங்கியிருக்காங்க. சரி நீங்க வந்து எதுக்காக ஷோக்கு வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சேதுபதி சார் வந்து கேட்க, இத்தனை நாளா நான் வெளியில எல்லா கண்டஸ்டன்ஸையும் நான் வந்து ரோஸ் பண்ணிட்டு இருந்தேன். இப்போ வீட்டுள்ள போயிட்டு நான் எல்லாரையும் ரோஸ் பண்ண போறேன். அது மட்டும் இல்லாம ஒரு கண்டஸ்டன்டா உள்ள போயிட்டு வந்து எப்படிதான் இருக்கு அப்படின்னு பார்க்க போறேன்னு சொல்ல, மறுபடியும் நீங்க எதுக்காக வந்தீங்க அப்படின்னு மறுபடியும் விஜய் சேதுபதி சார் கேள்வி கேட்கிறாருப்பா. இவர் உள்ள போயிட்டு இதுல நான் உட்காந்து உடஞ்சிட்டு அதுக்கு நான் பொறுப்பு இல்லை. அதுக்கப்புறம் என்னுடைய சம்பளத்துல வந்து புடிச்சிடாதீங்க. என்னால ஓடவும் முடியாது ஒளியவும் முடியாதுன்னு இவருக்கு இவரே வந்து கலாய்ச்சிக்கிறாரு அட்வான்ஸா. செகண்ட் கண்டஸ்டன்ஸை பார்க்கறதுக்கு முன்னாடி பிக் பாஸ் வீட்டை நம்ம போயிட்டு ஒரு தடவை பார்த்துட்டு வந்துருவோம். ஷோவுடைய ஸ்டார்டிங்லேயே வந்து விஜய் சேதுபதி பிக் பாஸ் வீட்டை வந்து நல்லா வந்து சுற்றி காமிச்சாரு. எல்லாமே வந்து சூப்பராக வந்து பட்டர்ஃப்ளை டிசைன்ஸில் தான் வந்து எல்லாமே வந்து இருக்கு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் ப்ளூ கலரில் அழகாக வந்து ஒரு பெட்ரூமை வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க. அதில் வந்து ஒரு 4-5 பெட் தான் வந்து இருக்கு. ஸோ அதில் ஸ்டே பண்ணுறவங்க வந்து பார்த்தீங்கன்னா வந்து பெட்டை வந்து ஷேர் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். அண்ட் இன்னொரு சைடு பிங்க் கலரில் அழகா டிசைன் பண்ணியிருக்காங்க. அதுல எல்லாமே வந்து சிங்கிள் பெட்டா தான் வந்து இருக்கு. செகண்ட் கண்டஸ்டன்ட் யாருன்னா இந்த பொண்ணு பேரு தான் வந்து சாச்சனா. இந்த பொண்ணு வந்து யாரு அப்படின்னு நிறைய பேருக்கு டவுட் வந்திருக்கலாம். இந்த பொண்ணு வந்து விஜய் சேதுபதி கூடயே வந்து நடிச்சிருக்குதான்ப்பா மகாராஜா மூவில. அது மட்டும் இல்லாம இந்த பொண்ணு வந்து விஜய் சேதுபதி சார் நீ எதுக்குமா இங்க வந்த அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் கேள்வியே நெத்தி அடிய மாரி வந்து கேட்டு விட்டாரு. அந்த பொண்ணு எங்க அம்மாவுக்கு வந்து மீடியால வரணும் அப்படின்னு ரொம்ப ஆசை. ஆனா அவங்க அப்பா அம்மா வந்து அதனால விடல. அதனால நான் இந்த மீடியா ஃபீல்ட்ல வந்து நான் வந்து அச்சீவ் பண்ணணும். நான் வந்து சக்சஸ் ஆகணும். எங்க அப்பா அம்மா என்ன அதுக்காக தான் வந்து அலோவ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிச்சு. சரி சரி கேமை போய் நல்லா வந்து விளையாடு. நீ என்ன வந்து அண்ணான்னு கூப்பிடலாம் அப்பான்னு கூப்பிடலாம் எப்படி வேணா கூப்பிடலாம். ஆனா கேமை மட்டும் மொக்கையா விளையாடாம நல்லபடியா வந்து விளையாடுமா. அந்த பொண்ணு வந்து எமோஷனலாக தான் வந்து விஜய் சேதுபதி சார் வந்து எமோஷனலாக விடாம சரி நீ போன்னு சொல்லி மோட்டிவேஷன் பண்ணி உள்ள அமுச்சு விட்டாரு. ச்சே விஜய் டிவிக்கு டிஆர்பி போச்சே. இவர் கொஞ்சம் வித்தியாசமா தான்ப்பா வந்து இருக்காரு. இதே கமல் சாரோ இல்ல வேற யாருன்னா வந்து இருந்திருந்தா நீ நல்லா அழுகுமா நீ நல்லா வந்து சென்டிமெண்டா நல்லா வந்து பேசுமா அப்பதான் வந்து ஆடியன்ஸ்னும் நல்லா வந்து கனெக்ட் ஆவாங்க. பிக் பாஸுக்கு டிஆர்பி ரேட்டும் வந்து ஏறும்னு நினைப்பாங்க. இவர் கொஞ்சம் வித்தியாசமா தான் வந்து இருக்காரு. தேர்ட் கண்டஸ்டன்ட் அவங்க தான் தர்ஷா குப்தா. இவங்கள வந்து நிறைய பேருக்கு வந்து தெரிஞ்சிருக்கும். இவங்க ஒரு டீச்சராம்பா. இவங்களுக்கு வந்து சொல்லி கொடுக்கறதுனா வந்து ரொம்ப பிடிக்குமா. இது எத்தனை பேருக்கு வந்து தெரியும்னு எனக்கு வந்து தெரியல. இவங்களுக்கு வந்து நிறைய சான்ஸ்லாம் வந்து கிடைச்சிச்சு. ஆனா அது மூலமா நான் வந்து பெருசா வந்து ஃபேம் ஆகல. ஆனா குக்கு வித் கோமாளிக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு நிறைய வாய்ப்புகள் வந்து வந்துச்சு அப்படின்னு வந்து சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம கொரோனா டைம்ல தான் வந்து டெய்லியுமே நம்ம வந்து ஒரு போஸ்ட் போடணும். அது மூலமா நம்ம பெரிய ஆள் ஆகணும் அப்படின்லாம் வந்து இவங்க வந்து சொன்னாங்க. அண்ட் அதுக்கப்புறம் விஜய் சேதுபதி சார் என்ன உங்களுக்கு நிறைய மில்லியன் கணக்கான ஃபாலோவர்ஸ்லாம் வந்து இருக்காங்க போலே அவ்வளோ ஃபேமஸா நீங்க அப்படின்னு வந்து இன்டைரக்டா வந்து கேட்க இவங்களும் வந்து சிரிச்சு இவங்களும் வந்து பதில் சொல்லிட்டு இருந்தாங்க. நெக்ஸ்ட் கண்டஸ்டன்ட் தான் நம்மளுடைய சத்யா. ஆனா ஃபர்ஸ்ட் டைம் இவங்களை பார்க்கும்போது விக்ரம் பிரபு சார் நீங்களா அப்படின்னு நிறைய பேர் வந்து கேட்பீங்க. ஆனா வந்து லைட்டா ஒரு மெத்த வந்து இருக்காப்புல இல்ல. இவரு வந்து ரம்யா அப்படின்னு ஒருத்தவங்களோட வந்து மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் அந்த ஷோல கூட வந்திருக்காப்புல. அதான் கலர் கோழி குஞ்சு மாதிரி மண்டையை வச்சுட்டு வருவாங்களே அவங்களும் வந்து இப்போ பிக் பாஸ் உள்ள இருந்து வந்திருக்காப்புல. நம்ம நெக்ஸ்ட் கண்டஸ்டன்ட்டை பார்ப்போம்.
இந்த கண்டஸ்டன்ட்ட விஜய் சேதுபதி சாருக்கே வந்து பிடிக்குமாப்பா. அவருடைய பெரிய ஃபேன் அப்படின்லாம் வேற சொன்னாரு. யாருன்னு வந்து பார்த்தா, நம்மளுடைய விஜய் டிவி ப்ராடக்ட் தான். ஆங்கர் தீபக். இவரு நெறைய விஜய் டிவி சீரியல் எல்லாம் வேற வந்து நடிச்சிருக்காரு. நான் உங்களுடைய பெரிய ஃபேன். உங்கள எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்லாம் வேற விஜய் சேதுபதி சார் வந்து சொல்ல, ஜோடி நம்பர் 1 அந்த ஷோவ வந்து ஆங்கர் பண்றதுக்கான சான்ஸ் வந்து தீபக்குக்கு தான் வந்து கிடைச்சுச்சாம். ஆனா இதே ஷோக்கு வந்து விஜய் சேதுபதி சாரும் வந்து ட்ரை பண்ணிட்டு இருந்தாராம். ஆனா அவருக்கு வந்து கிடைக்கல அப்படிங்கிறத அவரே வந்து இந்த ஸ்டேஜ்ல வந்து சொல்லியிருந்தாரு. நெக்ஸ்ட் கண்டஸ்டன்ட் கண்டிப்பா நிறைய பேருக்கு வந்து தெரிஞ்சிருக்கலாம். அவங்க தான் வந்து ஆர்ஜே ஆனந்தி. இவங்க வந்து நிறைய வந்து யூடியூப் வீடியோஸ் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. யூடியூப் சேனலும் வச்சிருக்காங்க. கோமாளி மூவிலையும் இவங்க நடிச்சிருக்காங்க. நிறைய புத்தகங்களை படிச்சு நிறைய அறிவுரையும் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா இவங்களுடைய இன்ட்ரோக்குள்ள போகும்போதுதான் ஏதோ வந்து ஒரு லைப்ரரிக்குள்ள போன மாதிரியே வந்து இருந்துச்சு. அவ்வளவும் வந்து பாத்தீங்கன்னா வச பத்தி தான் வந்து சொல்லிட்டு இருந்தாங்க. ஒண்ணுமே வந்து புரியல. கமல் பேசுற மாதிரி ஒண்ணுமே வந்து புரியல. இப்படி எல்லாத்தையும் வந்து சொல்லிட்டு இந்த பொண்ணு என்னதான் வந்து சொல்ல வரா அப்படின்னு உங்களுக்கு தெரியலல்ல அப்படின்னு அவங்களே வந்து சொல்றாங்க. தெரிஞ்சா ரைட்டு. அப்புறம் சொல்றாங்க, இருக்கு, எனக்கு ஒரு கேள்வி இருக்கு. அதை நான் போயிட்டு வந்து ஷோலயும் வந்து கேட்பேன். அண்ட் பிக் பாஸ் ஷோலயும் வந்து அதை போயிட்டு நான் வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்றாங்க. ஆனா அது வந்து என்ன கொஷின் அப்படிங்கறத வந்து கடைசி வரைக்கும் வந்து சொல்லல. இத்தனை பேர் வந்து வீட்டுக்குள்ள வந்துட்டாலும் இன்னும் வந்து பிக் பாஸ் வீட்டுக்கு அதுவே திறக்காமதாப்பா வந்து இருக்காங்க. அப்புறம் எல்லாரையும் வந்து உள்ள போக சொல்ல தீபக் வந்து பெண்களுக்கு தான் வந்து முன்னுரிமை, சோ நீங்களே வந்து ஃபர்ஸ்ட் உள்ள போங்க அப்படின்லாம் வேற வந்து சொல்லிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து எல்லாரையும் அந்த ரூம்ஸ், அந்த பிக் பாஸ் ஹவுஸ் எல்லாத்தையுமே வந்து சுத்தி பார்த்துட்டு இருக்க, பாய்ஸ் அப்பாலே போ, கேர்ள்ஸ் இப்பாலே வா அப்படின்னு சொல்லி தனித்தனியா வந்து உட்கார வச்சு ஒரு கேள்வியை கேட்டாரு பாருங்க. சரி இப்ப சொல்லுங்க, உங்களுக்கு வந்து அந்த ஷேரிங் பெட்ல இருக்கிற ரூம்ல போய் வந்து தங்கிக்கிறீங்களா, இல்ல பிங்க் சைடு இருக்கிற அந்த சிங்கிள் பெட்ஸ் உங்களுக்கு வேணுமா, நீங்களே வந்து முடிவு பண்ணிக்கோங்க அப்படின்னு வந்து கேட்க, எல்லாரும் அந்த சிங்கிள் பெட்டுக்கு தான் வந்து அடிச்சுக்கிறாங்க. பாய்ஸ் எங்களுக்கு தான் வேணும்னு சொல்ல, இல்ல கேர்ள்ஸ் எங்களுக்கு தான் வந்து வேணும், எங்களுக்கு எங்களுக்கு பிரைவசி வேணும், நாங்க வந்து ரெடி ஆகணும் அப்படி இப்படின்னு வந்து சொல்ல, விஜய் ஆனந்தி வந்து கேக்குறாங்க, என்ன தீபக் நீங்க பெண்களுக்கு வந்து முன்னுரிமை அப்படின்லாம் வந்து சொன்னீங்க, இப்ப கேர்ள்ஸுக்கு வந்து விட்டு கொடுக்க மாட்டீங்களா அப்படின்னு கேட்க, தீபக்னால வந்து ஒண்ணுத்தையுமே வந்து சொல்லவே வந்து முடியல. இந்த பிரச்சனையும் வந்து முடிவுக்கு வரா மாதிரி வந்து தெரியல. கடைசி வரைக்கும் ஒரு முடிவுக்கே வந்து வரமாட்டாங்கப்பா. ஆஹா, இது சரிப்பட்டு வராது. ஒழுங்கா அவங்களுக்கு ஒரு முடிவே எடுக்க தெரியல. எல்லாருமே வந்து வெளியே கிளம்புங்கன்னு கண்டஸ்டன்ட் எல்லாரையும் வீட்டை விட்டு வெளியே அமிச்சிட்டாங்க. நெக்ஸ்ட் கண்டஸ்டன்ட் நம்மளுடைய சுனிதா அவர்கள். இவங்க நல்லாவே வந்து எல்லாருக்குமே வந்து தெரிஞ்சிருக்கும். என்னதான் வந்து ஒரு வடக்கு தோழியாக வந்து இருந்தாலும் ஃபீல்ட்ல நல்லா சக்சஸ்ஃபுல்லாவே வந்து இருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாம இவங்க இந்த ஃபீல்ட்ல வந்து சாதிக்கணும் அப்படின்னு வந்து நிறைய வந்து ஹார்ட் ஒர்க்லாம் வந்து பண்ணிட்டு இருக்காங்களா. அவங்களுடைய சிஸ்டர் பத்தி வந்து சொன்னாங்க, என் சிஸ்டர் இல்லாம நான் இல்லை, நான் இல்லாம என் சிஸ்டர் வந்து இல்லை, அவ இல்லாம எப்படி நான் வந்து இருக்க போறேனும் தெரியல அப்படின்னு வந்து பேசிட்டு இருந்தாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாம அவங்க சிஸ்டரும் வேற வந்திருந்தாங்க. அவங்களுடைய பர்த்டே வந்து அட்வான்ஸா வருதான். ஸ்டேஜ்லயே வந்து விஷலாம் வந்து பண்ணாங்க. விஷ் பண்ணிட்டு இந்த அம்மா வந்து இன்னும் எலிமினேஷனே வந்து வரல. ஆனா அதுக்குள்ள வந்து அரசியல்வாதி வந்து போயிட்டு ஓட்டு கேட்பான் இல்லையா, எனக்கு வந்து மறக்காம ஓட்டு போட்டுருங்க, எல்லாரும் வந்து எனக்கு ஆதரவு கொடுங்க அப்படின்னு சொல்லி அட்வான்ஸா வந்து கேக்குது. இத பார்த்து ஏம்மா என்னம்மா வந்து நீ பண்ற நீ அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சேதுபதி சாரே வந்து காண்டாய், சரி சரி நீ பிரச்சாரம் பண்ணது போதும், உள்ள கிளம்புன்னு சொல்லி அமுச்சு விட்டாரு. இந்த சீசன்லயும் ஒரு கானா சிங்கரை வந்து இறக்கியிருக்காங்கப்பா. அவரு தான் வந்து ஜெஃப்ரி. ஆனா இவருடைய ஸ்டோரிலாம் வந்து கேட்கும்போது ரொம்ப வந்து எமோஷ்னலா தான் வந்து இருந்துச்சு. மிடில் கிளாஸ்ல இருந்து நான் வந்து வந்தேன். அது மட்டும் இல்லாம அவங்க அம்மாவை பத்தியும் வந்து அவர் சொல்லியிருந்தாரு. எங்க அம்மா வந்து ரொம்ப வந்து ஃபேக்கா தான் வந்து ஸ்மைல் பண்றாங்க. நான் வின் பண்ணும்போது தான் எங்க அம்மா வந்து உண்மையாவே வந்து சிரிப்பாங்க. என்னுடைய குடும்பத்தை நான் தான் வந்து பாத்துக்கிறேன். நான் தான் வந்து என்னுடைய குடும்பத்தையும் ஃபைனான்ஷியலா நான் தான் வந்து சப்போர்ட் பண்றேன் அப்படின்ட்டு ரொம்பவே எமோஷ்னலா வந்து பேச, ஆடியன்ஸோட சேர்த்து விஜய் சேதுபதி சாரும் வந்து எமோஷ்னல் ஆயிட்டாரு. ஆல்ரெடி வந்து முடிவெடுக்காதனால மொத்த கண்டஸ்டன்ட் எல்லாமே வந்து வெளியே இருக்க, இப்போ சுனிதாவும் ஜெஃப்ரியும் வந்து உள்ள வந்து மறுபடியும் அதே கொஸ்டின் வந்து கேக்குறாங்க. இது வந்து நீங்களே வந்து முடிவு பண்ணிக்கோங்க, யாருக்கு எந்த பெட்
பெட் வேணும், எந்த ரூம் வேணும் அப்படின்னு வந்து கேட்க, இதுங்களும் வந்து ஒரு முடிவுக்கு வர மாரி வந்து தெரியல. அகைன் மறுபடியும் இது சரிப்பட்டு வராது அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் ஒழுங்கா எல்லாரும் முடிவு பண்ணி சீக்கிரமா வந்து ஒரு முடிவை சொல்லுங்க. அப்பதான் வந்து பாய்ஸ் டீம் வந்து சொல்றாங்க, சரி ஓகே நீங்க கேட்குற மாதிரியே பிங்க் பெட்ரூம் வந்து நாங்க வந்து உங்களுக்கே வந்து கொடுத்துடுறோம். ஆனா வந்து ஒரு கண்டிஷன், நீங்க வந்து நாமினேஷன்ல பாய்ஸ் யாரையுமே நாமினேஷன்ல வந்து நாமினேட் வந்து பண்ணக்கூடாது சொல்ல இவங்களும் சரின்னு வந்து சொல்லிடுறாங்க. ஆனா அது வந்து இந்த வீக் கிடையாதா, அது வந்து எந்த வீக்கா வேணாலும் வந்து இருக்கலாமா. அடுத்த கண்டஸ்டன்ட் பாகியலட்சுமியில ரீசெண்டா வந்து நடிச்சிட்டு இருக்கிற நம்மளுடைய ரஞ்சித். இதே சீரியல்ல இருந்து இன்னொருத்தரும் வந்து வரப்போறாரு, அதையும் நம்ம வந்து பார்ப்போம். இவரு வந்து ஏதோ ஒரு கவுண்டம் பாளையம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மூவி எடுத்தாராம். அந்த மூவி வந்து ரொம்ப கான்ட்ரவர்ஷியலா வந்து போய் கான்ட்ரவர்ஷியலா வந்து பேசியிருக்காரு. எதுக்கு நீங்க வந்து இவ்வளோ கான்ட்ரவர்ஷியலா வந்து பேசுறீங்க அப்படின்னு வந்து கேட்க, ரஞ்சித் ரொம்பவே வந்து அமைதியானவராச்சே, எந்த ரஞ்சித் வந்து உண்மை, எனக்கு வந்து கோவம் வந்து ரொம்பவே வந்து வரும், என்னையே நான் வந்து மாத்திக்கணும், எனக்கு ஒரு சேஞ்ச் வேணும், அதுக்காக தான் நான் வந்து பிக் பாஸ் வந்து வந்திருக்கேன் இவரோ சொல்லியிருந்தாப்புல. நெக்ஸ்ட் கண்டஸ்டன்ட் இவங்களும் ஒரு விஜய் டிவி ப்ராடக்ட் தான், பவித்ரா. இவங்க வந்து அவங்களுடைய ஒரு வீடே வந்து ஒரு குட்டி பிக் பாஸ் தானாவா. அது மட்டும் இல்லாம எனக்கு வந்து எதனா வந்து ஒரு அநீதி வந்து நடக்குது, அது மட்டும் இல்லாம எனக்குனாலும் நான் வந்து தட்டி கேட்பேன், என் ஃப்ரெண்ட்ஸுக்குனாலும் நான் வந்து கண்டிப்பா வந்து தட்டி கேட்பேன். அதே மாதிரி வந்து சரி நீ வந்து எதுக்காகமா வந்து பிக் பாஸ் வந்து வந்திருக்கேன் அப்படின்னு விஜய் சேதுபதி வந்து கேட்க, உள்ள வந்து என்ன ஒரு வந்து தப்பு நடந்தாலும் வந்து சரி நான் அது வந்து வந்து தட்டி கேட்பேன் அப்படின்னு வந்து சொல்றாங்க. அப்போ வெளியே நீ வந்து தட்டி கேட்கலையா அப்படின்னு சொல்ல, அதுதான் சார் அதுதான் நான் வந்து வெளிய அந்த தப்பு நான் வந்து பண்ணேன். என்னால சரியா வந்து தட்டி கேட்க முடியல. நான் வந்து உள்ள அது வந்து செய்வேன் அப்படின்லாம் வேற வந்து சொல்லிட்டு இருந்தாங்க. பார்ப்போம். அடுத்ததா வரவங்க வந்து சௌந்தர்யா. இவங்க வந்து சின்ன வயசுலேருந்தே வந்து நிறைய எடக்கு முடக்கான வந்து வேலைலாம் வந்து பண்ணி பிரின்சிபல் கிட்ட வந்து மாற்றுறது, போலீஸ் ஸ்டேஷனுக்கு வரைக்கும் போறது அப்படின்னு நிறைய வேலைலாம் வந்து பண்ணியிருக்காங்களாம். உங்களுடைய வாய்ஸ் தான் எனக்கு வந்து ஒரு பெரிய மைனஸ். என் வாய்ஸை வச்சு நிறைய இடத்துல என்னைய வந்து ரிஜெக்ட் வந்து பண்ணியிருக்காங்க. இதனால நான் வந்து நிறைய வந்து அழுதுருக்கேன். என்னுடைய வாய்ஸ் தான் வந்து நிறைய அதை வந்து வச்சு கிண்டல் வந்து பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க. இவங்களுடைய வாய்ஸ் வந்து யாரையுமே வந்து கிண்டல் வந்து பண்ணிடக்கூடாது. இவங்க வந்து ரொம்ப மிமிக்ரி பண்ணி கஷ்டப்பட்டுலாம் வந்து பேசுவாங்களாம். இதை கேட்ட விஜய் சேதுபதி உண்மையிலே ப்ராமிஸா வந்து உங்களுடைய வாய்ஸ் வந்து நல்லா தான் இருக்கு சொல்லி மோட்டிவேஷன் பண்ணி உள்ள அமுச்சு விட்டாரு. என்னதான் வந்து இப்படி மோட்டிவேஷன் பண்ணி உள்ள அமுச்சு விட்டாலுமே வந்து சில பேர் என்ன உன் வாய்ஸ் வந்து இப்படி இருக்கு, உனக்கு வந்து உடம்பு சரியில்லையா அப்படின்னு சொல்லி ஆரம்பத்திலே ஸ்ட்ரெயிட்டா வந்து கேட்டுட்டாங்க. இது கண்டிப்பா அவங்களுக்கு வந்து ஹர்ட்டும் வந்து ஆகியிருக்கலாம். நம்ம வந்து நெக்ஸ்ட் கண்டஸ்டன்ட் வந்து போவோம். நெக்ஸ்ட் கண்டஸ்டன்ட் நம்மளுடைய பிகே சீரியலோட ஹீரோ. அதுதாங்க பாரதி கண்ணம்மா அருண் பிரசாத். ஸோ அருண் பிரசாத் வந்து இந்த ஒரு சீசனுக்கு வந்திருக்காரு. போன சீசன்ல வந்து அர்ச்சனா வந்து வந்திருந்தாங்க. இந்த சீசன்ல இவரு வந்து வந்திருக்காரு. என்னதான் நான் வந்து சீரியல் பண்ணாலும் இது வரைக்கும் வந்து அருண் பிரசாத் அப்படிங்கிறது தான் வந்து எல்லாருக்குமே வந்து தெரியும். எனக்குன்னு வந்து பெருசா சொல்லிக்கிற அளவுக்கு எதுவுமே வந்து ஒரு ஃபேம் இல்ல. நீங்க வந்து ஆல்ரெடி வந்து ஒரு ஹீரோ தான். அது மட்டும் இல்லாம உங்களுடைய பையனை பத்தி நீங்க வந்து என்ன நினைக்கிறீங்க, உங்க பேரண்ட்ஸ் கிட்ட வந்து கேட்க, அவன் வந்து ரொம்ப வந்து ஜாலியான ஒரு டைப் தான், ஆல் தி பெஸ்ட் அப்படின்னு சொல்லி மோட்டிவேஷன் பண்ணி பையனை உள்ள அமுச்சு விட்டாங்க. அடுத்த கண்டஸ்டன்ட் தர்ஷிகா. இவங்க வந்து பொன்னி சீரியல்ல வந்து நடிச்சிருக்காங்களாம். இவங்கள வந்து பெருசா எல்லாருக்கும் தெரியுமா அப்படின்னு வந்து எனக்கு தெரியல. அண்ட் அவங்களுமே வந்து எனக்கு நிறைய வந்து வாய்ப்பு வந்து கிடைக்கல அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருந்தாங்க. இவங்க பேரண்ட்ஸ் வந்து ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் ரொம்ப வந்து டைரக்டா வந்து பேசி விட்டுருவா, மூஞ்சில அடிச்ச மாதிரி வந்து பேசி விட்டுருவா அப்படின்லாம் வந்து சொல்லி வச்சிருந்தாங்க. அதே மாதிரி வந்து இந்த பொண்ணு ஸ்ட்ரெயிட்டா போயிட்டு ஏற்கனவே இவங்க வந்து பாய்ஸை நாமினேட் பண்ணக்கூடாது, அப்படி இருந்தாதான் உங்களுக்கு வந்து அந்த பெட்ரூம்னு சொல்லிட்டு ஆல்ரெடி எல்லாமே வந்து பேசி வச்சிருந்தாங்க. இந்த பொண்ணு போயிட்டு நீங்க எப்படி இந்த மாதிரிலாம் வந்து பண்ணலாம், எப்படி நீங்க வந்து இந்த மாதிரி நாமினேஷன் பண்ண மாட்டோம் அப்படின்னு நீங்க வந்து ஒத்துக்கலாம் அப்படின்னு சொல்றது மட்டும் இல்லாம அந்த சௌந்தர்யான்னு ஒரு பொண்ணு வந்து அது பாட்டுக்கு செவனேன்னு தான் வந்து உக்காந்துட்டு இருந்துச்சு. கண்டஸ்டன்ட்ல பிக் பாஸும் வெல்கம் பண்ணாரு. இதை கேட்டவுடனே இந்த பொண்ணு என்ன பிக் பாஸ் வாய்ஸ் வந்து பிக் பாஸோட வாய்ஸ் வந்து ரொம்ப வித்தியாசமா வந்து இருக்கே, இந்த பொண்ணு என்னம்மா இது உன் வாய்ஸே முதல்ல வித்தியாசமா தான் வந்து இருக்கு, ஒழுங்கா பொண்ணு குரல்ல பேசு, கேர்ள் வாய்ஸ்ல பேசு, ஏன் நீ பாய் வாய்ஸ்ல பேசுற அப்படின்னு சொல்லி கலாய்ச்சி விட்டுச்சு. அங்கேயே வந்து மூட்டிக்கிற மாதிரி தான் வந்து இருந்துச்சு. ஆனா பெருசாலாம் அங்க வந்து வேற எந்த சம்பவம் வந்து நடக்கல. ஆரம்பத்திலேயே இந்த பொண்ணு கொஞ்சம் கான்ட்ரவர்ஷியலா தான்ப்பா வந்து பேசுது,
பார்ப்போம். கண்டிப்பா இவங்க மூலமா ஏதாச்சும் விஜய் டிவிக்கு கன்டென்ட் வந்து கிடைக்கலாம். பாக்கியலட்சுமி சீரியல்ல இருந்து இன்னொரு கண்டஸ்டன்ட் வந்து வரப்போறாங்கன்னு நான் வந்து சொன்னேன் இல்லையா? அவர் தான் வந்து விஜய் விஷால். இவர் வந்து சின்ன வயசுலேருந்தே வந்து ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலியிலேருந்து தான் நான் வந்து வந்தேன். சின்ன வயசுலேருந்தே நிறைய கடைகள்ல நான் வந்து வேலை வந்து பார்த்துட்ருக்கேன். நான் வந்து இன்னுமே வந்து ஹார்ட் ஒர்க் நான் வந்து பண்ணுவேன் சொன்னாரு. அண்ட் அது மட்டும் இல்லாம விஜய் சேதுபதி சார் கிட்ட இருந்து இவர் வந்து 5 கிஸ்ஸஸ் வந்து வாங்கியிருக்காராம். அதனால 6வதா வந்து ஒரு கிஸ்ஸ வந்து எனக்கு வந்து குடுத்துருங்க. இது வேறயா? சரி வா கிஸ்ஸ குடுத்து உள்ள அனுப்பிச்சு விட்டாரு. நெக்ஸ்ட் கண்டஸ்டன்ட் அன்ஷிதா. இவங்க செல்லம்மா சீரியல்ல ரொம்பவே வந்து ஃபேமஸ். அதுவும் இல்லாம நிறைய கான்ட்ரவர்ஷியல்ல இவங்க வேற வந்து சிக்கினாங்க அந்த ஹீரோவோட. அவங்களுடைய இன்ட்ரோல வந்து சொல்றாங்க, ரொம்ப நாளா நான் வந்து அன்பை புதையல தேடுற மாதிரி இவங்க வந்து அன்பை வந்து தேடிக்கிட்டு இருக்காங்களாம். ஆனா வந்து இவங்களுக்கு அன்பு வந்து கிடைக்கலையா. ஸோ இவங்களுக்கு வந்து 27 இயர்ஸ் வந்து ஆகுது. இந்த வயசு வரைக்குமே நிறைய கஷ்டத்தை நான் வந்து பார்த்துட்டேன். படக்கூடாத கஷ்டத்தெல்லாம் நான் வந்து பட்டுட்டேன் சொல்ல. அப்படி என்னதாம்மா உனக்கு வந்து கஷ்டம்? உனக்கு என்னதான் ஆச்சு? எதுக்கு உனக்கு வந்து இவ்ளோ ஹேட்டு அப்படின்னு வந்து கேட்க, மேபி அந்த விஷயத்த வந்து சொல்லியிருக்கலாம். எபிசோட்ல அந்த விஷயம் வந்து வரல. உங்களுக்கு வந்து அது வந்து என்ன வந்து ஒரு ப்ராப்ளம் அப்படின்னு வந்து உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கும். இந்த பீப்புள் தான் வந்து உன்னை ஹேட் பண்றாங்கன்னு சொல்றியே. அப்புறம் எப்படி இவங்க கிட்ட இருந்து நீ ஒரு அன்பை சம்பாதிப்ப? அது கேட்க, ஒருத்தர் இருக்க மாட்டாங்களா சார்? ஒருத்தர் கண்டிப்பா வந்து என் மேல அன்பு செலுத்துறவங்களும் வந்து இருப்பாங்க. ரொம்பவே மோட்டிவேஷனலா வந்து பேசிட்டு உள்ள போயிட்டாங்க. நெக்ஸ்ட் கண்டஸ்டன்ட் யாரான்னு பார்த்தா, யாருமே வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணாத மாதிரி செல்லம்மா சீரியலோட ஹீரோ வராரு அர்ணவ். இவரை வந்து யாருமே எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க. அன்ஷிதாவையும் அர்ணவையும் வந்து பிக் பாஸ்ல இவர் வந்து வித்தியாசமா வந்து விஜய் சேதுபதி கிட்ட வந்து கேள்வி கேட்கிறேன்னு சொல்லி விஜய் சேதுபதியே வந்து கடுப்பேத்தி விட்டாரு. உங்க வாழ்க்கையில நீங்க ஏதாச்சும் வந்து கஷ்டத்தை வந்து அனுபவிச்சிருப்பீங்க, நிறைய அவமானத்தை வந்து அனுபவிச்சிருப்பீங்க. அதிலிருந்து நீங்க வந்து எப்படி ஓவர் கம் பண்ணி வந்தீங்க அப்படின்னு விஜய் சேதுபதி சார் கேள்வி கேட்கறதுக்கு முன்னாடியே இவர் கேட்டாரு. சரி நீங்க கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டீங்களா? சரி நீ கேள்வி கேளு அப்படின்னு சொல்ல, அவரு விஜய் சேதுபதி சார் வந்து இடத்துல இருக்காராமா. சரி யாருன்னா நீங்க சொல்லுங்க, உங்களுடைய ஏவிய பார்த்துட்டு நீங்க எப்படி ஃபீல் பண்றீங்க? கிறுக்குத்தனமா வந்து பேசிட்டு இருக்க. இவருமே ஒரு மாதிரி ரியாக்ஷன்லாம் வந்து கொடுத்தாரு. அண்ட் அதுக்கப்புறம் சரி இங்க பாரு தம்பி, இந்த அவமானங்கள் கஷ்டங்கள்லாம் வந்து சினி ஃபீல்ட்ல மட்டும் வந்து இல்ல, எல்லா ஃபீல்டுமே வந்து இருக்கு. நீ அதெல்லாமே வந்து ஓவர் கம் பண்ணி வந்துட்டு அதுல இருந்து நீ வந்து உன்னை எப்படி வந்து சேஞ்ச் பண்ணிருக்க, என்ன மாதிரியான பர்சனா நீ வந்து மாறி இருக்க அப்படிங்கிறது தான் வந்து முக்கியம். நிறைய அட்வைஸ்லாம் வந்து கொடுத்துட்டு இருந்தாரு. சரி சொல்லு, உன்னுடைய ஸ்ட்ராட்டர்ஜி என்ன இந்த கேம்ல அப்படின்னு கேட்கும்போது, ஸ்ட்ராட்டர்ஜியோடலாம் நான் வந்து வரல. ஆனா வந்து கண்டிப்பா நான் ரொம்பவே வந்து ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டுன்னு சொல்ல, உன்ன மாதிரியே ஒருத்தன் வந்து ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டு வரான், ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டான ஒரு பர்சன் வந்து வரான். அப்ப நீ என்ன பண்ணுவ? முட்டி மோதிட வேண்டியதுதான். ஏன்னா நான் வந்து ஆம்பளைன்னு சொல்ல, ஆம்பளை பொம்பளை இதுல என்னையா இருக்கு இவரும் சொல்லிட்டு இருந்தாரு. எனக்கு ஏத்த மாதிரியே வந்து ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டான வந்து ஒரு ஆப்போனன்ட் வந்து வந்தா கண்டிப்பா அவரு கூட நான் எதிர்த்து வந்து சண்டை போடுவேன் பேசிட்டு இருக்கேன். சரி எனக்குமே வந்து ஒரு கிஸ்ஸ வந்து கொடுங்க அப்படின்னு கேட்டாரு அர்ணவ். இவரும் சரி போய் தொலை அப்படின்னு சொல்லி கிஸ்ஸ கொடுத்து விட, கிஸ்ஸ கொடுத்துட்டு உன் வாழ்க்கையில ஏதாச்சும் வந்து ஒரு நல்லது நடக்குதுன்னா அதை நீ வந்து பேசியே வந்து கெடுத்துருவேன் சொல்லி விட்டாரு. அடுத்த 17வது கண்டஸ்டன்ட்டா முத்துக்குமரன். விஜய் டிவி ப்ராடக்ட் இல்லைன்னு பார்த்தா இவரும் அப்படித்தான்ப்பா. சில நிகழ்ச்சிகள்ல இவர் வந்து பேசியிருக்காரு போல. ஆனா வந்து நிறைய பேருக்கு தெரிய வாய்ப்பு இல்லை. அண்ட் அது மட்டும் இல்லாம இந்த சான்ஸ் வந்து எனக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு தான் வந்து கிடைச்சிச்சு அது சொல்லிட்டு இருந்தாரு. லாஸ்ட் கண்டஸ்டன்ட் தான் விஜே ஜாக்லின். விஜய் டிவியில் ஆங்கரிங் வந்து பண்ணிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் என்ன ஆனாங்கன்னே வந்து தெரியல. அம்மனியை வந்து ரொம்ப நாளாவே வந்து காணோம். இப்போ பிக் பாஸ்க்கு வந்து வந்திருக்காங்க. நல்லா ஷோஸ்ல இவங்க வந்து ஹோஸ்ட் பண்ணிட்டு நல்லா வந்து நம்மளுடைய வாழ்க்கை வந்து போகும் அப்படின்னு இவங்க நினைச்சிட்டு இருந்தப்போ பேண்டமிக் வந்ததுனால இவங்க வந்து காணாம வந்து போயிட்டாங்களாம். அதனாலே வந்து நான் வந்து ரொம்ப வந்து டவுன் ஆயிட்டேன். இப்போ எனக்கு இது வந்து ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி வந்து எனக்கு கிடைச்சிருக்கு. இனிமே நீங்க வந்து ஜாக்லினா டெய்லியுமே வந்து பாப்பீங்க. நீ எதுக்காகமா வந்து வந்திருக்க? எல்லாருமே வந்து எனக்கு நீ நல்லா பண்றமா ஓகே அப்படின்னு தான் வந்து சொல்லியிருக்காங்க. ஆனா நான் நீ சூப்பரா வந்து பண்ற அப்படிங்கிற அந்த ஒரு அப்ரிசியேஷனுக்கு வந்து வேணும். அதுக்காக தான் நான் வந்து இங்க வந்திருக்கேன். சில கண்டஸ்டன்ஸ் அதாவது வந்து சுனிதா ஆகட்டும் அண்ட் வந்து சில பேர்லாம் நானும் ரவுடிதான் அப்படிங்கிற அந்த படத்துல வர அந்த பாட்டெல்லாம் வேற வந்து தங்கமே உன்னதான்
இதுக்கு மேல வேணாம். அந்த பாட்டெல்லாம் வந்து விஜய் சேதுபதிக்காக பாடி காட்டிட்டு இருந்தாங்க. அண்ட் ஜாக்லினுமே "என்ன ஏதாவது ஒரு ரவுடி கிட்ட வந்து கூட்டிட்டு போக முடியுமா?" அப்படின்னு அந்த டயலாக்லாம் வந்து வேற சொல்லி காமிச்சிட்டு இருந்தாங்க. உள்ளயே வந்து அத்தனை ரவுடி வந்து இருக்காங்க. "நீ அவங்க கூட வந்து போய் சண்டை போடுமா" சொல்லி அனுப்பிச்சு விட்டாரு. இப்ப எல்லா கண்டஸ்டன்ட்ஸுமே வந்துட்டாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாம ஷோவோடைய முடிவுல ஒரு ட்விஸ்ட்டையும் வந்து நம்மளுடைய விஜய் சேதுபதி சார் வந்து குடுத்தாரு. அதுதான் 24 மணி நேரத்துல வந்து ஒரு நாமினேஷன் வந்து இருக்காம்ப்பா. ஒருத்தர் வந்து வெளிய அனுப்பிச்சிருவாங்களாம். அது வந்து என்ன அப்படிங்கிறது இதுக்கப்புறம் தான் வந்து தெரியும். உண்மையா இல்ல இப்படி வந்து உள்ள அனுப்பிச்சு விட்டு உடனே இப்படி வந்து சரி போயிட்டு வா, டாடா பாய் பாய் அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சு விட்டுருவாங்களான்னு என்னன்னு தெரியல. ஸோ வந்து அத நெக்ஸ்ட் அப்கமிங் டேஸ்ல நம்ம வந்து பார்ப்போம். அண்ட் இதுவரைக்குமே வந்து பொறுமையா நான் பேசுறத நீங்க வந்து கேட்டுட்டு இருந்தீங்கன்னா, அதுக்கே வந்து உங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் தேங்க்ஸ் நான் வந்து சொல்லிக்கிறேன். அண்ட் இது போல வந்து பிக் பாஸ் ரிவ்யூஸ் வந்து நீங்க வந்து கேட்கணும்னு வந்து நினைச்சீங்கன்னா, நீங்க வந்து சேனல வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் லைக்கும் வந்து பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.